எங்க முருகருங்க. ஹலோ ஹாய். ஜில்லுன்னு இருக்குல்ல, செம்மையாக இருக்குதுங்க. இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக மலை. ஒரு செகண்டில் பயமாகிடுச்சு. ஃபைனலி மலேசியாவோட சிக்னேச்சர் டெம்பிள். இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து போடலன்னா நம்ம மலேசியா வந்திருக்கோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்க முருகருங்க. இங்கே பாரு எவ்வளோ பெரிய அனுமான். திஸ் இஸ் த பத்தி கேவ் டெம்பிள், மலேசியாவோட சிக்னேச்சர் டெம்பிள். எப்படியும் மலேசியா வந்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்து போடலன்னா கண்டிப்பாக நம்ம மலேசியா வந்திருக்கோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ தட்டி விட்டுறலான்னு வந்திருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸ், கலர்ஃபுல். உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம போயிட்டு அந்த கல்லுக்கு ஈகிள் பார்க்கலாம் பக்கத்தில். பயங்கரமாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் டெம்பிள் போல். பத்திகேவோட லெவல் 1 வந்து நமக்கு முடிச்சிருக்கோம். இது கரெக்டான என்ட்ரன்ஸான்னு தெரில. அங்கே போயிட்டு பெரிய முருகரை பார்ப்போம். அது போக உள்ளே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா ஃபோனில் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பாருங்கள், உள்ளே வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து கோயிலேருந்து வளர்க்குறாங்கன்னு நினச்சேன், பட் இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓ நைஸ். இங்கே பாருங்கள், வாத்து, ஆண்கோழி. என்னது சேவல் தானே? சேவல்னா முருகரோட வாகனம். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட கோழி, வான்கோழி, வாத்து, ஒரே ஒரு மயில் இருந்துச்சு மேலே. இந்த ஒரு மயிலா, ரெண்டு 3 மயில் இருக்குது. குரங்கு இருக்குது. குரங்கு இவங்க வளர்க்கல, அதுவாக உள்ளே வந்துருக்கு. அப்படி தானே மயில் நிறையா இருக்குது. இது இந்தியாவில் வந்து மயில் அடைச்சி போட்டால் சட்டப்படி குற்றம். ஏன்னா இந்தியாவோட தேசப்பறவை அது. ஹலோ ஹாய். இந்த பக்கம் ஃபுல்லாக பறவைகள் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு குரங்கு சாப்பிட்டுட்டு இருக்கு ஜாலியாக. ஹலோ. அப்புறம் இங்கே இவர் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாரோ? கேமரா அலௌடு இல்லையா? நோ ஃபோட்டோகிராஃபி, நோ வீடியோகிராஃபி ரெக்கார்டிங். ஓ, இவங்களே ஃபோட்டோ எடுத்து அவங்களே காசு கொடுப்பாங்க. இது என்னது? ஓ ஜில்லுன்னு இருக்குல்ல. ஊய் உள்ளே பாரு, செம்மையாக இருக்குல்ல. இதுக்கு 10 வெள்ளி கொடுத்துருக்கலாம் ஒருத்து தான். நான் கூட 10 வெள்ளி வேஸ்ட்டாக போயிருமோ நினச்சேன், பட் பரவாயில்ல, செம்மையாக இருக்குங்க. ஓய் அந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்குமோ? செம்மையாக இருக்குதுங்க. உண்மையிலே 10 வெள்ளி ஒருத்து தான். தாராளமாக இந்த இடத்த சுற்றி பாருங்கள். இது ஃபுல்லாமே ஒரு நேம் இருக்கும், ஒரு கடவுள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பேரில். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓ எக்கோ அடிக்குதுல்ல, பயங்கரமாக இருக்குது. ஏதோ குகைக்குள்ளே வந்திருக்க மாதிரி இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்குது. காளிங்க நர்தனன். வா நைஸ். கண்டிப்பாக அங்கே இருக்க எல்லா சிலைக்கும் ஒரு நேம் இருக்கும், எல்லா சிலைக்கும் ஒரு மீனிங் இருக்கும். பட்டு எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், ராமர் ரதம் மாதிரி இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், மதுரை மீனாட்சி, மகா மாரியம்மன் அண்டு தட்சிணாமூர்த்தி. வாவ், எங்கள் ஊரில் இருக்குது தட்சிணாமூர்த்தி. தென் நடராஜன், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், விஷ்ணு அண்டு லக்ஷ்மி, சரஸ்வதி. நைஸ். என்ட்ரன்ஸில் 10 பவுண்டு கொடுத்தோம். நான் அந்த பேர்ட்ஸை மட்டும் தான் பார்த்துட்டு போயிடுவோன்னு நினச்சேன். பட் வந்து இந்த ஒரு அமைதியான ஒரு இடம், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏசி போடாமலே உங்களுக்கு தெரியுது, மேலே இருக்கிறது ஃபுல்லாக மலை. ஸோ நல்லா ஜில்லுன்னு இருக்கனால 10 பவுண்டு ஒர்த்து தான். தென் உங்களுக்கு தமிழ் கடவுள்ஸை பார்க்கணும்னா இங்கே ஓரளவு மோஸ்ட்லி எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரிசையாக எல்லா கடவுளுமே இருக்காங்க. ராமர், கிருஷ்ணர், கிருஷ்ண அவதாரம். ஸோ இது எல்லாமே அவதாரம். ஓய் வாடாப்பன். ஒரு செகண்டில் பயமாகிடுச்சு. இது பாருங்கள், கல்கி அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பாலப்பாடி ராமதாவரம், ஸ்ரீ ராம அவதாரம். ஸோ இதெல்லாம் ராமரோட அவதாரங்கள்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். இப்போ நம்ம உட்காந்தோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ் கிடைக்குது. மியூசிக் வேறு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருந்தோம்னா அடுத்து 10 பார்க்க முடியாது. ஸோ அதனால் இங்கே கிளம்பலாம்.